பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். கேட்டீர்களா? இதுதானா உங்கள் இல்லம் பிராமணரே? ஆம் காண்டீபம் என்றும் அர்ஜுனா. எப்படி இருக்கிறாள் என் மனைவி? பிரசவிக்க போகிறாள். அந்த நேரம்தான். ஐயா, மிகவும் கவனமாக இருங்கள். இருவரும் வெளியே இருங்கள். நான் போய் கவனிக்கிறேன். ஆண்டவன் இருக்கிறார், அச்சப்படாமல் இருங்கள். இரக்க குணமுள்ள அர்ஜுனரே, பணிவோடு உங்களை வேண்டுகிறேன். தாம் தமது சக்தி சாமர்த்தியத்தால் பிறக்கின்ற குழந்தைக்கு அரணாயிருங்கள். அஞ்சுவதேன் பிராமண பெரியவரே, குழந்தைக்கு கேடு நேராது. பார்த்தனின் பான கவசங்கள் உங்கள் இல்லத்தில் கேடு நுழையாமல் காக்கும். இந்த திவ்யாஸ்திர கவசங்களை மீறுகின்ற ஒரு சக்தி எப்போது வரை இந்த தரணியிலே இல்லை அந்தனரே. மகிழ்ச்சி. இந்த கவசத்தை மீறி செல்லவும் இயலாது, மீறி சென்றால் வெளியே வரவும் இயலாது. பிராமண பெரியவரே, ஆபத்தில்லை. குழந்தை அழுகுரல் கேட்கிறது. அது எனது பாதுகாப்பிலும் இருக்கிறது. முன்பே சொன்னேனே, இந்த பார்த்தன் தங்களுக்கு நல்லது செய்வேன் என்று. பிள்ளைக்கு இனி தீங்கில்லை பெரியவரே. செல்லுங்கள் பிராமணரே, அன்பு குழந்தையை நேரில் கண்டு வாருங்கள். யாரவன்? யார் வந்தது? என் பிள்ளை எடுத்துக்கொண்டு போகிறானே, போகிறானே. இந்த முறையும் என் குழந்தையை கொண்டு போகிறானே. எனக்கு பிள்ளை இல்லை, இல்லை. பாவி, நான் வாழ விரும்பவில்லை. என் குழந்தையை கொண்டு போகிறானே. என்னையும் கொண்டு போய்விடு, என்னையும் கொண்டு போய்விடு. இதுதானா பாதுகாப்பு? தற்பெருமையின் உச்சியில் நின்று பேசினாயே அர்ஜுனா. அங்கே கேட்பது பெற்ற தாயின் அழுகுரல்.
பாவி நான். உன் காதில் கேட்கவில்லையா? ஒரு தாயை துடிக்க வைக்காதே. துடிக்கிறேன், துடித்துக் கொண்டே உன்னை தூற்றுகிறேன். நீ ஒரு படுபாவி, உன் வர்க்கமே பாவிகள். இந்த துவாரகை பாவத்தின் படுகுழி, பயங்கர படுகுழி. இங்கே தர்மத்தை காப்பாற்ற ஒருவருமே இல்லை. நான் பெற்ற பிள்ளை, நான் பெற்ற பிள்ளை. தாம் நம்புங்கள் என்னை, நான் உங்கள் பிள்ளையை இங்கு கொண்டு வந்து தருவேன். முடியாதையா உன்னால். ஏற்கனவே ஏமாந்து போய் நிற்கின்றேன் நான். நீ பார்த்துக் கொண்டிருக்கும் போதுதானே என் பிள்ளை காற்றிலே பறந்து போனார். ஏன் மீண்டும் என்னை நம்ப வைக்கிறாய் நீ? மாதா குந்தியின் மைந்தன் அர்ஜுனன், இந்த வாயில் காவலர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். உடனே இந்த வாசலை திறந்து விடுங்கள். ஏ மானிடா, இது யமலோகத்தின் வாசல். எங்கள் யமராஜன் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த இடம் மண்ணுலகத்து மானிடர்க்கு உரியதல்ல. இங்கே யாரும் உடலோடு வர இயலாது. உன் பிறவிக்கு இங்கே பிரவேசிக்கும் நேரம் இன்னும் வரவில்லை. ஆகையினால் நீ பூமிக்கு திரும்பு, இனியும் நிற்காதே. பார்த்தன், நான் யார் என்பது உனக்கு தெரியாது. என் வித்தையின் தேர்ச்சியால் நான் இங்கு வரை வந்தேன். அடம் பிடிக்காதே, வாசலை திறந்துவிட மறுக்காதே. இங்கே நுழைவதற்குரிய வாசல் யமனின் கட்டளை இல்லாமல் திறக்காது. ஆகையினால் நீ பூமிக்கு திரும்பு, இனியும் நிற்காதே. பார்த்தன், அந்த பிராமண பிள்ளையை மீட்காமல் செல்வதற்கில்லை. அது இங்கே பறந்து வருவதை நானே கண்டேன். கதவை திறந்து விடு. ஆணையிடாதே மானிடா, நான் மீண்டும் சொல்கிறேன். எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே திரும்பி விடு. இந்த வாசல் திறக்காது, உனக்காக திறக்காது. திறக்கும் பார், அதுவே திறக்கும் பார். உனக்கு அர்ஜுனனை பற்றி எதுவும் தெரியாது. பார்த்தன் இந்த கதவையே உடைத்து விட முடியும்.
இப்போது நிர்பந்தப்படுத்தப்படுகிறேன் பிரம்மாஸ்திரம் விடும் அளவுக்கு. ஏ பிரம்மதேவா, பார்த்தனின் கணைகள் பயனற்று போய்விட்டன. ஆகையால் பிரம்மாஸ்திரம் விடுவதை தவிர வேறு வழி ஒன்றும் இல்லை. முற்றிலும் அறிவேன் பிரம்மாஸ்திரம் விட்டால் எல்லா உலகங்களும் நிலை தடுமாறி அழிந்து போய்விடும் என்று. என் லட்சியம் வெல்ல வேறு மார்க்கமே இல்லை. பார்த்தன் அழிவை விரும்பவில்லை, தன் லட்சியம் தோற்று போவதையும் விரும்பவில்லை. ஆகையினால் இறைவா, பார்த்தனை மன்னித்து விடுங்கள்.